Hello everyone, this is Shweta My name is Inder and welcome to our channel. It's time for next scene from movie Pariyaram Perumal, BALB. Let's watch it. ओ ये अंकल वो मारा था ये हाँ वही है बस वाला ये दूसरा शायद से नहीं वही है ओ बाबा रे बाबा क्या करेगा अभी ये लटका देगा क्या लगता है अरे वो जिंदा है अरे वो जिंदा है अंदर जाके देखो गई अभी क्या बुड्ढा क्या डेंजर कर है रहा है बे। भाई कर क्या रहा है ये क्या बना दिया यार ஓகே அப்ப நம்ம வேற ஏதாவது புக் வச்சு எழுதுவோமா வானே நம்மளா எந்த புக் வச்சு எழுத போல நான் இடத்துக்கு போறேன் என்ன நான் எழுதிட்டு வர மாட்டேன் பயந்துட்டீங்களா? ஆமா அதான் டாஸ் போட்டு பார்த்தேன். என்ன விழுந்துச்சு? நீ வர மாட்டேன்னா விழுந்துச்சு. அதான் நான் எழுதிட்டு வந்துட்டேன். அப்படியா? இலை இது ஓங்குறது. கையில என்ன காயம்? இதுவா? நேத்து சீனியர் ரேங்க் பண்ணாங்க. அதான் கோர்ட்ல வெளில ஓடிச்சிட்டேன். ஐயோ. ஓ அப்ப எப்படி எழுதுனீங்க? இது நான் எழுதுறேன். யார் எழுதுனா? எங்க அக்கா பொண்ணு. எத்தனை? சும்மா சொல்ல நான் தான் எழுதுறேன். போதுமா? यार Sit down. ये डेंजर है यार ये வானே போய் கொடுத்துடலாம். அது சரி. யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சார் என்னது நேத்து வெயிட் போட கொடுத்தேன். இது nonsense. 70. Go and sit. Okay.
Correct. Same to you. Okay. Nonsense, same to you. School கிடையாது. Total whole write போட முடியும். So I will tell you how to write it. Origins of equity in sense of natural justice. From the 13th century, all appeals against decision of royal judges were made direct to the என்ன எழுதுற? இதுக்கு தாரிட்ட மாட்ட போறியா? ஏதாவது எழுதுல. எதனா எழுதுறது? இத பார்த்து எழுது. இது எப்படி எழுதுறது? நான் முட்டை கூட போறேன். போடல. ட்ரை பண்ணல. Force the team to pass these appeals to the royal official the chancellor. Acting. मुझे लगता है फंसेंगे फिर ये लोग. One, the king's of secretary. நோட்டு கொடுப்பா. बेचारा फिर फंसा. நோட்டு கொடுக்கறல. फिर बेइज्जती होगी बेचारे की. Actually. சார் நான் சொன்னதை எழுதிருக்கான். எல்லாரும் கேக்குற மாதிரி சத்தமா படி. சார் எப்படி படிக்கிறது? அவ எழுதிருக்கிறத படிமா. சார் எழுதிருக்கான்ல. முட்டை 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 சத்தமா தான் படிங்க. अरे முட்டை என்ன கோழியா? முட்டை போடுற காலேஜ் வந்திருக்க? உனக்கெல்லாம் கிடைச்சிருப்பா லா காலேஜ் சீட்டு. अरे रे. ஆமா லா படிச்சு என்ன பண்ண போற? போஸ்டர் போட்டு ஆன்லைன்ல போறியா? நீங்க சிரிக்கிறது பாட்டுங்க. சரிங்க. अरे रे I feel bad for him यार. என்ன? போட்டோட அந்த கோழி குஞ்சு. अरे दूसरे की बुक देखना. सबका वही हाल है. என்ன உங்க நோட்? என்ன கோமாவா இருக்கீங்க? ஏன்? ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் பேசாம இருக்க வேண்டியதானே? எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் அப்படி நடக்கல. எல்லாரும் அப்படி என்ன நடத்துறாங்க. சரி ஒன்னு கேட்கலாமா? Okay. நீங்க 10th 12th இங்கிலீஷ் பாஸ் ஆனதானே வந்தீங்க. அப்படியே எப்படி? நீங்க 10th எவ்வளவு மார்க்? 360. என்ன சொன்னீங்க? 360. நான் எவ்வளவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? சாரி 200. என்னது? 200. 390. 390. எடுத்தும் ஃபெயில். அவ்வளவு மார்க் எடுத்தும் ஃபெயிலா? அது எப்படி? எல்லாம் உங்க பாட போன இங்கிலீஷால इंग्लिश की वजह से பாஸ் பண்ண வேண்டியதானே? அடிச்சா ஆனாலும் ஃபெயில். பிட்டடிச்சு ஃபெயிலா? அது எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? உடம்பு முழுக்க பிட்டு வச்சுக்கிட்டுதான் இங்கிலீஷ் படிச்சுக்கே போறேன். அங்க போய் கொஸ்டின் எடுத்து பார்த்தா எனக்கு என்ன பிட்டு கேட்டுக்காமனே अरे தெரியும். பாவப்பட்டு பக்கத்துல இருக்கவன் பார்த்து சொன்னாதான் என்னால பிட்டு எடுத்து எழுத முடியும். அன்னைக்கு நான் காலுக்கு அடியில் வச்சிருந்த எஸ்ஐ கேட்டிருந்தான். கஷ்டப்பட்டு எடுத்து எழுதுனேன். பிட்டடிக்கும் போது மாட்டிக்கிட்டீங்களா? நானும் அது மாட்டாது. அத
அடிச்சிட்டீங்களே அப்புறம் எப்படி ஃபெயில் ஆனீங்க? அதை ஏன் கேட்டீங்க? கஷ்டப்பட்டு ஒரு எஸ்ஏ பிட் அடிக்கிறது கூட மொத்தம் 3 மணி நேரம் கொடுத்து ஓகே அதுக்கு நான் வாங்கின மார்க் 7. அதான் என் மொத்த இங்கிலீஷ் மார்க்கே. ஓகே ஓகே ஓகே. என்ன டைம் ஆகுது, நீ பாட்டுக்கு ஜன்னல பார்த்துட்டு ஒண்ணும் எழுதாம உட்காந்துருக்க. எதுவும் தெரியலக்கா. அக்காவா? ஒண்ணும் தெரியலன்னா மார்ச்ல இருந்து அக்டோபர் பாக்குங்க. இப்பயும் ஒண்ணும் தெரியலன்னா எத்தனை மார்க் வந்தாலும் எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும் எதுவுமே தெரியாது. ஓ வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும்தான் வராதா? சரி, எத்தனை பேப்பர் தெரியும்? இது மட்டும் தான்க்கா. ஆனா 390 மார்க். அடப்பாவி, 390 மார்க் இருக்கியா? ஆமாக்கா. விட்டு வச்சிருக்கியா? எடுத்து எழுது. எல்லாரும் எழுதுறாங்கல்ல, நீ எழுது. ஒரே ஒரு அக்காவா? அக்கா மட்டும் இல்லைங்க, நான் பார்த்த முதல் தேவதை. ஆனா எது சொன்னல, என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த பிட்டு கேட்டிருக்கானுன்னு தெரியலையே. அவளுக்கு எடு பாப்போம். अरे बाबा रे बाबा ஏங்க எதுக்கு சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஸ்விட்சிங்கா அப்ப நான் சொல்ல மாட்டேன். இதனாலதான் அந்த அக்கா உங்களுக்கு தேவதையா? ஆமா, அந்த அக்கா பேர் என்ன? பேர்லாம் தெரியல, அவங்க கண்ணுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கும். Okay. அவ்வளவு இருப்பாங்க. நிஜமாவே சொல்றேங்க, அவங்க எனக்கு தேவதை தான். ஹலோ ஹலோ, போதும் போதும். அவங்க 12ஆம் கிளாஸ்ல சுத்தமா தமிழே தெரியாத ஒரு குண்டமா என் தமிழ் பேப்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணான். ஓகே நம்ம கிட்டயும் ஒரு பொண்ணு பேப்பர் கேட்கிறாளே, ஸ்டைலா கொடுத்தேன். பேப்பர் கொடுத்துட்டு சரி, எதுக்கு இந்த குடும்பம் பின்னாடியே போனீங்க? இதே எல்லாம் இப்ப யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இல்ல, உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியாதோ அது மாதிரி இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சேன், நீங்க நாளைக்கு காமிக்கிற மாதிரி இருந்தா வருவேன், இல்லைன்னா வந்தும் வேஸ்ட். அதான் ஐயோ, இதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? நீங்க கவலையே படாம நாளைக்கு வாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களை பாஸ் பண்ண வச்சிருக்கேன். நம்ம சுத்திட்டு அப்பவே ஆரம்பிச்சாச்சா? ஆமா, உங்களுக்கு தான் இங்கிலீஷ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்புறம் ஏன் வந்து லா காலேஜ்ல சேர்ந்தீங்க? அதுக்கு காரணம் ஆர்கே ராஜா தாத்தா தான். ராஜா தாத்தாவா? அது யாரு? யாரா? எங்க ஊரோட ஊத்து தண்ணி ஆர்கே ராஜா தாத்தா. அவருதான் எங்களுக்கு எல்லாமே. நாய் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இந்த கோயில ஏன் பண்ணிருக்க கூடாது? இந்த கோயில தான் சாமி இருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் வேட்டைக்கு போன கோயில வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? ராஜானா நீல பிரிவனா சார், தப்பா பேசாதீங்க. ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்க கோயில் உடைய எல்லாம் உடச்சு கல வேண்டாம். என்னோட கொஞ்சம் வரலாம் சார். அவங்க பரவாயில்ல, நீங்க பாத்தீங்களா சார்? அப்ப கலவாட மாட்டியா? சொல்லு சார். எங்க பையன் மட்டும் வேட்டைக்கு போறாங்க, எவ்வளவு பேர் போறாங்க? எதுக்கெல்லாம் எங்க பையனை மட்டும் கூட்டு கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எங்க பையனோட பார்த்தா உங்களுக்கு கலவாடி பையன் மாதிரி தெரியுதா? அடிச்சு ஐயோ கோங்கி சஞ்சா படமே புதுசு கேள்வி நாய் பெரிய மத்தி மேல கேள்வி கேட்கியா? உள்ளத்தை கூட தோலை வச்சு கூட ஆமா என்ன ஸ்பாட்ல பேசிக்கோ. சார் அவரை போய் யோ என்னையா அவரை போய் அவனை பெரிய வக்கீல படிச்சிருக்கான், பெரிய இவன் மாதிரி போலீஸ் முன்னாடி பேசுறான். இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க ஸ்டேஷன்ல வந்து கஷ்டப்பட்டு வச்சுக்க, அப்புறம் ரோட்ல போற ஒரு வக்கீல பெரிய ஜட்ஜி மாதிரி பேசுவானுவ, புரியுதா? इसके लिए लॉयर लॉ स्कूल में है இனிமே நாங்க வேட்டைக்கெல்லாம் போக மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல, நாமளும் ஒரு நாள் அடிப்போம். அதை விட அடிவாங்க விஷயத்த ஊர்ல யார்த்தையும் சொல்லிடாங்க. ஊர்ல எல்லா பயிர்களும் எனக்கு தான் பேசணும்னு நினைக்கானோ. நானும் அடிப்பட்டு தெரிஞ்சா ஒரு பயிரும் மதிக்க மாட்டான். அப்புறம் அந்த ஊருக்கா பேசுறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாம போயிடும். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் தைரியமா வாழ்றதுக்காக இந்த கிழமை எவ்வளவு அடி வேணாலும் வாங்கிக்க வேண்டிய. என்னதான் அதை இப்படிலாம் பேசுற? என்னன்னு இல்ல, நான் நினைக்கிற மாதிரி எவனாவது ஊருக்கு நல்லா படிச்சா போதுல. இப்ப என்னதான் ஊருக்காக தைரியமா நெஞ்ச நின்று எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேசணும். இனிமே நான் வக்கீல் பரியேற பெருமாள் BA மேல ஒரு பொருள் போதுமா? அம்மா சத்தியமா, அம்மா சத்தியமா. எவ்வளவு கதை. நான் ஸ்கூல் போனேன், பாஸ் ஆனேன், அப்பா லா ஜாயின் பண்ண சொன்னாரு, ஜாயின் பண்ணேன். நான் நீங்க சரி, உங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு, அது பாஸ் ஆனதாலே லா வர முடியும்.
என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? ஏதாவது பண்ணி முட்டி மோதி மண்டையை உடைச்சு ஏதாவது பண்ணணும். உட்கார்ந்து கத்து கொடுத்தா கத்துப்பீங்களா? ஏங்க கால்ல வந்து கத்துக்கோங்க. அப்ப நீங்க பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்றேன். Okay. ஆமா சார். Okay. எனக்கு தான் தேவையா? தேவதையாமா? ஆமா, உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த பொண்ணுங்க எல்லாரும் தேவதானே? அப்ப நானும் தேவதானே? இந்த நிமிஷத்துல இருந்தே தேவதை தான். ரெக்க வச்சா வானத்தை அழில. कितना स्टोरीज यार, बराबर है, उसने सबका बुक चेक कर। हाँ सीधी सी बात है। भड़का लेकिन ऐसा मतलब बट वो उसको इतना बुरा फील हुआ ना यार, मतलब ऐसे सोच भी नहीं और सकते हमेशा ना बेचारे उसी को टारगेट करते हैं यार, गलत है ना। पता एक 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 मुट्ठ 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 मुट्टा मुट्ठ 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 मुट्टा 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 है ना, बराबर बोल रही है, चुप ऐसा रहे। पके कर रहा। पागल। बट यार आई फील बैड फॉर हिम, बट उसका अभी वो stories ग्रैंड, देखना। अरे वो दैट ग्रैंडपा, यार क्या वो वजह? नहीं नो नॉट ओ, पागल, वो बुड्ढा। वो बुड्ढा पागल वो ही मार है देता यार, है, I वो feel like थोड़ा भी मिलने को मेरे को लगता है जिसको ही मार रहा है ना, लड़का लड़की वाले सीन, वो सबको मार रहा है। जिंदा थी यार वो अरे बंदी, यार। बट लिटरली वो बुड्ढा पागल है यार, सही में बहुत पागल है वो। हाँ, ओके चलो अभी देखते हैं आगे क्या होगा। अभी ये इंग्लिश सीखेगा, देखते हैं कितना सीखता है। ठीक है। So let's wait for more. मीनवाइल टेक केयर। Bye bye.